எந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? மலேசியா பத்தி கேஸ் பாருங்க. எல்லாரும் செருப்பு போட்டு எப்படி நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபாரினர்ஸ் மாத்திரமே கிடையாது செருப்பு போட்டு நடக்கிறது. ஈவன் நம்ம மக்கள் கூட அங்க செருப்பு போட்டு தான் நடந்துட்டு இருக்காங்க. அந்த செருப்பு போட்டுட்டு சுவாமியை கும்பிடுறாங்க பாத்தீங்களா? அது நிஜமாவே ஏத்துக்கவே முடியல. எப்படி நம்ம இந்து கலாச்சாரத்தை வந்து இப்படி விட்டு கொடுக்குறோன்றதுதான் எனக்கு புரியல. அந்த கோவில் ஆர்கனைசிங் கமிட்டி எப்படி இதை அலோ பண்றாங்க? ஒரு ஃபாரினர்ஸ்க்கு வந்து இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் ஆயிடுச்சே தவிர இது ஒரு புனிதமான ஒரு இடம்ன்ற ஒரு தாட்டே இல்லாம போயிடுச்சு. இப்ப ரீசெண்டா நாங்க அங்க பால் குடம் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அங்க போனா அந்த பக்தின்றதே வந்து அங்க எங்களுக்கு வரவே கிடையாது. பாருங்க நீங்களே இந்த இடம் பாருங்க. இதுதான் முருகரோட மெயின் சன்னதியே. இந்த சன்னதி சுத்தியே செருப்பு போட்டு நடக்கிறோம்னு சொன்னா இதை விட கொடுமை வேற ஏதாவது இருக்கு? கோவில் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு துண்டு தருவாங்க. அதை மறைக்க கொடுக்குறாங்கன்றது தெரியாது. அதுக்கு ஒரு 20 ரிங்கிட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே அவங்க நாட்டுக்கு போய் அவங்க கோவில் கலாச்சாரத்தை நம்ம கொச்சப்படுத்தணும் சொன்னா அது அவங்க ஏத்துப்பாங்களா? இது எனக்கு தான் தப்பா தெரியுதா இல்ல இது நிஜமாவே தப்பான விஷயமான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.